ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொங்கல் பரிசு தொகுப்பு 2025 இது சம்மந்தமாக கடந்த மாதம் பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இதில் இந்த 2025 பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன அடங்கும், என்னென்ன வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதன் அடிப்படையில் அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2025 பொங்கல் பரிசை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ரொக்கம் சம்மந்தமாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படலை. ஆனால் சில பல நியூஸ் சேனலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது தொடர்பான அறிவிப்புகள் ஜனவரி முதல் வாரத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த முதல் வாரமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜனவரி முதல் வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் அது சம்பந்தமாகவும் எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகலை. அதாவது ரொக்கம் 1000 வழங்கப்படும், 2000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை. இன்றைய தேதி வரைக்கும், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த தேதி வரைக்குமே பொங்கல் பரிசு தொகுப்பு கூட ரொக்கம் வழங்கப்படும் 1000, 2000 அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, ஒரு முழு கரும்பு, இந்த 3 பொருட்கள் மட்டும்தான் வழங்குறாங்க. ஏன்னா இதை மெயினாக சொல்கிறதுக்கு காரணம், கடந்த 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா 26 பொருட்கள், 15 பொருட்கள், 16 பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ரொக்கம் வழங்கப்படலை. ஆனால் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா 2024 பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டு பொருட்கள் குறைக்கப்பட்டு பொருட்கள் ஓரளவுக்கு பொங்கல் பரிசுக்கு, அதாவது பொங்கலுக்கு தேவையான பரிசுகளாக வழங்கப்பட்டுச்சு. 1000 ரூபாய் ரொக்கம், சில பல பொருட்கள் இந்த மாதிரி வழங்கினாங்க. ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரொக்கம் பார்த்திங்கன்னா 2025 பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்படலை. ஒன்லி பொருட்களும் கம்மி, அதே மாதிரி ரொக்கமும் இல்லை. ஸோ இந்த 2025 பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் ரொக்கம் இல்லை அப்படிங்கிறங்காட்டி பொதுமக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்களா, அதில் ஆர்வமே காட்டலை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கடந்த 3ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா வீடு வீடாக ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அது பெரிய அளவில் எந்த விமர்சனமும் வரல. அதாவது எந்த ஒரு இந்த மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குறாங்க, இதுக்கான டோக்கன் போயிட்டுருக்கு, ஸோ மக்கள் ஆர்வமாக வாங்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே அதிகமாக வரல. டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க, வீடு வீடாக போய் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அறிவிப்புகள் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சேனல்லையும் சொல்லியிருக்கோம், கடந்த 3ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா வீடு வீடாக டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்புக்கு. ஸோ நீங்கள் யாராவது வாங்காமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கே வரும். ஆனால் 9ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு டோக்கன் எல்லாமே கொடுத்துருவாங்க. 9ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது 8ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான டோக்கன் எல்லாமே வந்துடும். இது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழ்வாழ் மக்கள் மற்றும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் இந்த டோக்கன் வரும். 9ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பொருட்கள் வழங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது கிட்டத்தட்ட 4 நாட்கள் 5 நாட்களுக்கு வழங்குவாங்க. ஸோ உங்களோட டோக்கனில் எந்த தேதி போட்டிருக்கோ, எந்த நேரம் போட்டிருக்கோ, அந்த நேரத்துக்கு போய் நீங்கள் உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம். ஆனால் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் 3 பொருட்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்பும் வரல இப்போ வரைக்கும். அதே மாதிரி பணமும் இப்போ வரைக்குமே இல்லை. ஸோ இதை நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏன் வழங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமாக நிறைய நியூஸ் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குறதுல ஆர்வமே காட்டலை. ஏன் அப்படின்னா ரொக்க பரிசு இல்லை அப்படிங்கிறதுனால. இந்த 3 பொருட்களோடு சேர்ந்து ரெகுலராக வழங்கக்கூடிய இலவச வேஷ்டி சேலை இதுவும் வழங்குவாங்க. அதாவது 3 பொருட்கள், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, இலவச வேஷ்டி சேலை, இது எல்லாத்தையுமே அந்தந்த ரேஷன் கடைகள் மூலமாக வழங்க போகிறாங்க. ஸோ அதுக்கான டோக்கன் எல்லாமே கடந்த 3ஆம் தேதியிலிருந்தே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யாராவது வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. 9ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 3 முதல் 4 நாட்கள் உங்களுக்கான பொருட்கள் எல்லாமே வழங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு 2025 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஆல்ரெடி இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும்.